ஹாய் ஆர்ஜிபி ஃபோக்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னா அன்பாக்சிங் தான். இந்த பாக்ஸில் என்னென்ன ஃபிஷஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கோப்ரா ஹைஃபின் ப்ரீமியம் குவாலிட்டி வந்திருக்கு. 6 to 7 இன்ச்சஸ் வந்திருக்கு, 10 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரோவா வந்திருக்கு. ஆண்ட்ரோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இன்ச்சஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் பிளிஹேரி இருக்குது இதில். ஸோ கம்ப்ளீட்டாக அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இப்போ இந்த அன்பாக்சிங்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கான கிவ்அவே கான்டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வீடியோ எண்டில் நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைப்பாக வந்து கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று வந்து முடிஞ்சிடுச்சு. ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2K ஆஃபர்னு வந்து நான் வந்து ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஆஃபரை நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபரில் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த ஃபிஷ்ஷு அந்த ப்ரைஸுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 2K ரீச் ஆனதால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷஸ் எல்லாமே நான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் வந்து நான் கொடுத்துருந்தேன். எல்லாருமே புக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த வீடியோ எண்டில் அகைன் இன்னொரு கிவ்அவே கான்டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி அவங்க ஃபிஷஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது. தேர்டு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம். கூகுள் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி ஜென்ரல் அக்வாரியம் ரிலேட்டடான கொஷின்ஸ், ஃபிஷஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் கேட்பேன். அதுவும் நம்ம சேனல் ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும். ஸோ அதில் யார் கரெக்டாகவும் சீக்கிரமாகவும் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட் வந்து கொடுப்போம் கிவ்அவே கான்டெஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி நான் 3 கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து இந்த 2K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆல்ரெடி டன். செகண்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன பிளான் பண்ணி எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதுதான் வந்து சென்னா ஆண்ட்ரோவா. அபவ் 4 இன்ச்சஸ் தான். நல்ல குவாலிட்டி ஹைஃபின்னு ப்ரீமியம் ஃபிஷஸ் தான் வந்திருக்கு இந்த தடவை. நான் எடுத்த இந்த பாக்ஸில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்ஃபெக்ஷனோ எந்த டிசீஸோ எந்த பைட் மார்க்கோ எந்த டேமேஜோ ஃபிசிக்கல் டேமேஜோ எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியில் வந்திருக்கு ஃபிஷஸ் எல்லாமே. ஸோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்தளவுக்கு ஃபிஷஸ் இவ்வளோ குவாலிட்டியாக வரும் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹைஃபின்னு ப்ரீமியம் குவாலிட்டி கலர்ஸு இது எல்லாமே கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. பேக்லாக் கொஞ்சம் இருக்குது தான். ஏன்னா நிறைய ஆர்டர் எடுத்தாச்சு. என்னால் ஆன் டைமுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியல. ஸோ சம் பர்சனல் ரீசன்னால் கொஞ்சம் ஷிப்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கான ஃபிஷ்ஷு கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். உங்களுடைய அமௌண்ட்டும் சரி உங்களுடைய ஃபிஷ்ஷும் சரி 100% சேஃப் அண்ட் செக்யூர். கண்டிப்பாக உங்களை வந்து ரீச் ஆகிடும். கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷஸ் எல்லாமே சேஃபாக அனுப்பிச்சிட்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக் நான் வந்து சென்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஃபிஷஸ் எல்லாமே வந்து பக்கா சேஃப் அண்ட் செக்யூராக நான் அனுப்பிச்சி விட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பிளிஹேரியில் வந்து ஒரு 9 பீசஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் குவான்டிட்டி அதிகமாக தான் போட்டேன். ஏன்னா தான் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் பல்க் ஆர்டர் எடுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு 10 பீசஸ் எடுக்கிறோன்னா சில பேர் வந்து 200 300 அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது குவான்டிட்டியில் குறைஞ்சதுன்னா நம்மள்து எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 10 பீசஸ் கேட்டிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 8 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நடக்கும் இந்த சென்னா ஷிப்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு குவான்டிட்டி கேட்டேன், வந்திருக்கிறது வேறு ஒரு குவான்டிட்டி. அதனால் வந்து நிறைய பிரச்சனை வரும். இந்த சென்னா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம இவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கோம். அதனால் ப்ரீ புக்கிங் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆர்டர் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் வந்து கவுண்ட்டு குறையுது அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு மெசேஜ் வரும்,
இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கோப்ராவில் 8 பீசஸ் 10 பீசஸ் கேட்டிருக்கீங்க, 8 பீசஸ் தான் அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆண்ட்ரோவில் 10 பீசஸ் கேட்டிருக்கீங்க, 9 ஒரு 7 6 பீசஸ் தான் அனுப்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் டைம் கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிலேஸ் தான் வருமே தவிர உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர்லேயோ இல்லை குயிக்காகவோ நான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாக்லேட் பிளிகரி டேங்க் செட்டப்பு. 9 பீசஸ் இருக்குது. இதில் 10 பீசஸ் கேட்டிருந்தேன், 9 பீசஸ் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கவுண்ட் சம்டைம்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ரெயின்போ பிளிகரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் எடுக்கலை. சாக்லேட் பிளிகரி மட்டும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் எடுத்திருக்கேன். எல்லாமே பாருங்கள் நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நம்ம இந்த மாதிரி சாக்லேட் பிளிகரி எடுக்கும்போது ஜம்போ சைஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்மால் சைஸ் இல்லைனா மீடியம் சைஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ரெயின்போ பிளிகரியில் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுக்கலாம், நோ இஷ்யூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கோல்டன் கோப்ரா ஹைஃபின் டேங்க் செட்டப் தான். இது வந்து 10 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். ஸோ குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஃபின்ஸு எந்த அளவுக்கு பக்கா குவாலிட்டியில் வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் முடிஞ்சு இப்போ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்மளுடைய டேங்க்கில் வந்து லோட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு பல்காக எடுக்கும்போது ஒரு 2 பீசஸ் 3 பீசஸ் 4 பீசஸ் எடுக்கும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் செப்பரேட் டேங்க் கொடுக்கறது நல்லது. ஒன்ஸ் உங்கள் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே மிங்கிள் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட் இஸ் பேர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே டேங்க்கில் விடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 இன்ச்சஸ்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அன்பேக் பண்ணி விடுறதால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு இப்போது மார்னிங் வந்து ஒரு 12 o'clock ஆஃப்டர்நூன் 12 o'clock நான் அன்பாக்சிங் பண்ணி டேங்க்கில் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ எடுத்து போடுவேன். அப்போ நீங்கள் என்னுடைய ரியல் பேட்டர்ன்ஸ், அதுக்கு என்னுடைய ஸ்கேல்ஸு, ஃபின்ஸு, கலர்ஸு, ப்ரீமியம் குவாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த டெயில் டேமேஜ்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாது. டெயில் டேமேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் வந்து பார்க்கவே தேவையில்ல. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபிஷ்ஷனுடைய ஐயை தான் நீங்கள் பார்க்கணும். ஃபிஷ்ஷனுடைய ஐ க்ளவுடி ஐயாவோ இல்லை வேறு ஏதாவது கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபிஷ் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக நம்ம அன்பாக்சிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிவ்அவேக்குள்ளே போயிடுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க. ஃப்ரம் ஃபஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பில்ஸ் இருக்குது. அந்த பில்லை தான் நான் இப்போ கேதர் பண்ணி இதுலேருந்து தான் நான் வந்து ஒரு 2% நான் சூஸ் பண்ண போகிறேன். நம்ம 2K யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ்அவே கான்டெஸ்ட்டுக்கு இதுலேருந்து தான் நான் வந்து 2% செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 3 பிளான் பண்ணியிருந்தேன். அதில் 1 எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் ஒன்று தான் நீங்கள் போயிட்டுருக்கு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பில்ஸையும் மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு அதை அப்புறம் ஷஃபில் பண்ணி அதுலேருந்து ஒரு 2 பில்ஸை கலெக்ட் பண்ணி அதில் தான் நான் வந்து இப்போது கிஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். மோர் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hour எடுத்தேன் வீடியோவை. 1/2 an hour உங்களுக்கு காட்ட முடியாது அப்படின்றதுக்காக தான் 10x ஸ்பீடில் போட்டு இப்போது வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் தான் வந்து நம்மளுடைய நியூ ஸ்டாக் அப்டேட் எல்லாமே ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷனுடைய குவாலிட்டி, ஃபிஷ்ஷனுடைய ஆக்டிவிட்டீஸ், என்ன ஃபீட் பண்ணுறேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். யூடியூப்பில் வீடியோஸ் ரொம்பவே கொஞ்சம் டிலேவாக தான் வரும். ஸோ யூடியூப்பில் வர வீடியோ வச்சு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஆர்டர் யாரும் ப்ளேஸ் பண்ண வேணாம் யூடியூப் மூலயமா. ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்த ஃபிஷ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. சாக்லேட் பிளிகரி மட்டும்தான் இப்போது அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. மற்றது எல்லாமே புக்டு அண்ட் சோல்ட் அவுட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2K ரீச் ஆகி இப்போது கிவ்அவே கான்டெஸ்ட் வரைக்கும் வந்துவிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். இப்போது 2K வந்தாச்சு. அடுத்து 3K இல்லை 2.5Kக்கு கண்டக்ட் பண்ணலாம், 3K கண்டக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்ரி 1K ஆட் ஆகும்போது இப்போது 2Kக்கு 2% சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3Kக்கு 3%, 4Kக்கு 4%, 10Kக்கு 10%, இந்த மாதிரி சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக 1 by 1 பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் மடித்து பாக்ஸில் தான் போட்டுட்ருக்கேன். இதை ஷஃபில் பண்ணி தான் ஒரு 2% நான் சூஸ் பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு ஆன் டைம் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சம்டைம்ஸ் டிலே ஆகுது. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ்ஷு சேஃபாக உங்களை வந்து சேரும். அதே மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தான் ஃப்ரம் ஹைட்ராபாத், அதுக்கப்புறம் பெங்களூர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கே என்னால் ஷிப்மெண்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் பேக்லாக் ஆகிடுச்சு. ஸோ டோன்ட் வரி. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டர்ஸையும் குயிக்காக நான் வந்து டெலிவரி பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஃபிஷ் நம்மக்கிட்ட சேஃபாக தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா ஃபீட் பண்ணி சேஃபாக தான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் ஃபிஷ்ஷு சேஃபாக உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபைனலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மடித்து பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ ஷஃபில் பண்ணி இதுலேருந்து ஒரு 2% தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அந்த 2%க்கும் என்ன ஃபிஷ் வேணுன்றதை டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி, பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நான் கேட்டு அவங்களுக்கு நான் வந்து வீடியோ இது வந்து ட்ரைபாட் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு ட்ரைபாட் லூஸ் ஆகி டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து ஷஃபில் பண்ணி ஒரு 2 பில்ஸை சூஸ் பண்ணுவோம். யார் யார் பேர் வருதுன்னு நீங்கள் அப்படியே லைவாகவே பார்க்கலாம். லைவாக இல்லை, இந்த வீடியோ நான் கட் பண்ணாமல் எடுத்தது தான், அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பில்லு கூட நம்மக்கிட்ட மிஸ் ஆகாமல் நான் வந்து கேதர் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா பில்லையுமே. சரி எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு பில்லையும் வந்து தூக்கி போடாமல் சேஃபாக வச்சுருந்தேன். கடைசியில் நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் திடீர்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே, நம்ம ஏன் இப்படி ஒரு பிளான் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கு நமக்கு ஏன் கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்ததால் தான் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ வீடியோவாக எடுத்து இப்போ நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஷஃபில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பர்சன் சூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரியும், ஏன்னா இது ஏற்கனவே வீடியோ எடுத்தது தான். இருந்தாலும் அப்படியே வீடியோ ஓடும்போதே ப்ளே ஆகும்போதே சொல்லுவோம் யார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ், அதுக்குள்ளே ஆனால் பேர் மறந்துடுச்சு. சரி பார்ப்போம், பிரித்தா தான் தெரியும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பெங்களூர். என்ன பேர் இருக்குன்னா விக்டர் ஜான், மிஸ்டர் விக்டர் ஜான் ஃப்ரம் கர்நாடகா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் ஆகிருக்காரு. என்ன கிழிஞ்சிருக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க, சான்ஸே இல்லை. அது நான் மடிக்கும் போதே கிழிஞ்சது. அது ஷஃபிளில் தான் நான் எடுத்திருக்கேன், அது சூஸ் பண்ணிலாம் நான் எடுக்கலை. அடுத்து வந்து யாருன்னு பார்ப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பாருங்கள், கீப் வாட்சிங். ஸோ நிறைய பேர் வந்து சென்னா வந்து லைக் பண்ணுறீங்க. முக்கியமாக கோல்டன் கோப்ராவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க கோல்டன் கோப்ரா சூஸ் பண்ணுறதுல. ஸோ செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜா சங்கர் சென்னை. ஸோ இவங்க தான் நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ் அவே கான்டெஸ்ட் வின்னர்ஸ். இவங்களுக்கான கிஃப்ட்ஸ் டைரெக்டாக நம்ம கால் பண்ணி கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.